ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது நீச்ச கிரகங்களுடன் கேது. இதுதான் தலைப்பு. பொதுவாக ராகு கேதுகள் நிழல் கிரகங்கள், இவர்களை பற்றி பேசிக்கொண்டே இருக்கலாம்னு நான் அடிக்கடி காணொலியில் சொல்லுவேன். நிறையா அவங்கள பற்றின காணொலிகள் தான் நம்ம போட்டுக்கிட்டேவும் இருக்கோம். இந்த கேது பகவானுடைய இயல்பு என்னென்னா, தன்னோடு சேரக்கூடிய கிரகங்களின் வலிமையை முழுவதுமாக நீர்த்து போக வைத்துவிடும். நீர்த்து போக வைத்துவிடும்னா அது செயல்பட முடியாதபடி செஞ்சிடும். எப்படி நம்ம உடம்புல விஷம் பரவிடுச்சுன்னா நம்ம உடம்பு செயல்படாதோ அது மாதிரியான ஒரு அமைப்பை தரக்கூடியது. அளவுக்கு மீறிய வீரியத்தோடு செயல்பட தூண்டிவிடக்கூடிய கிரகம் ராகு. நல்ல வீரியமாக நீங்கள் இருந்தீங்கனாலும் அதை செயல்பட விடாமல் தடுக்கிற கிரகம் கேது. கேது ஒரு ஞானக்காரகன். அவர் காசு, பணம், பதவி, பட்டம், பொருள், அந்தஸ்து கொடுக்கறதுக்கான கிரகம் இல்லை. இதெல்லாம் பொய்டான்னு நம்ம செவிட்டில் ஓங்கி அரைஞ்சு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். உலகம் என்பதே பொய். நீ இங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறது எல்லாமே எதுவுமே நிஜமில்லை. பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவிலான நாடகம் மட்டும்தான். முடிஞ்சு போன பிறகு உனக்கு எதுவுமே சொந்தம் கிடையாது அப்படிங்கிறத ஆணித்தரமாக நெற்றி பொட்டில் அடித்தார் போல் சொல்லிக் கொடுக்கக்கூடிய கிரகம் கேது. கிரகங்கள் சாதாரணமாக ஆட்சி உச்சம் பெற்ற நிலையில் கேதுவோடு சேர்ந்தாலே அவர்களை நீர்த்து போக வைத்து விடும் தன்மை கொண்டவர் இவர். அதுலேயும் நீச்சமடைந்த கிரகம் கேதுவோடு சேர்ந்திருந்துன்னா கேட்கவே வேணாம். அந்த கிரகம் தரக்கூடிய காரகத்துவ ஆதிபத்தியங்கிறது உங்களுக்கு சுத்தமாக கிடைக்காது. ஒரு ஜாதகத்தில் ஒரு சுகாதிபதி 4 கூடையவர் நீச்சம் பெற்று கேதுவோட கீது இருந்தார்னா உங்களால் வாழ்க்கையில் சுகத்தை அனுபவிக்கவே முடியாது. ஒரு வாகன சுகமாகட்டும், ஒரு வீடு சுகமாகட்டும், தாயார் சுகமாகட்டும், கல்வியினால் ஏற்படக்கூடியதாகட்டும், உங்கள் முதலீடுகளாகட்டும், எதுவுமே பிரயோஜனம் இல்லாமல் பண்ணி விட்டுருவார். தன்னுடைய தசை காலம்லாம் வந்ததுன்னா பேயாட்டம் ஆடுவார். டோட்டலாக காலி பண்ணி விட்டு போயிடுவார். ஸோ அந்த வகையில் சூரியன் முதலான சப்த கோள்கள் நீச்சமடைந்து கேதுவோடு இணைந்திருந்தால் எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். பொதுவாக சூரியன் நீச்சம் பெற்று கேதுவோட க்ளோஸாக இணைஞ்சிருந்தாருன்னா, இந்த இணைவு அப்படின்னு நான் சொல்கிறத 2 நட்சத்திர பாதங்கள் அல்லது 5 டிகிரிக்கு மேலே அப்படின்னு எடுத்துக்கோங்க. அதிகபட்சம் 6 டிகிரி அதுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அது இணைவு. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் கிரகங்கள் தங்கள் சுய இயல்போடு இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. சூரியன் கேதுவோடு இருக்கார். இது துலாத்தில் நிகழும். சுக்கிரனுடைய வீடான துலாத்தில் சூரியன் நீச்சமாவார், கூடவே கேது இருக்கார். 2 பேரும் 5 டிகிரிக்குள்ளே இருக்காங்க அப்படின்னா தகப்பனாதி வர்க்கம், தகப்பனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் மறுக்கப்படும். தவிர உங்கள் ஜாதகத்துக்கு அவர் எந்த வீட்டுக்கு அதிபதியோ அந்த வீட்டின் பலன்களும் கிடைக்காம போகும். இப்போ உதாரணம், ஒரு கும்பலக்னம், 7 கூடையவன் சூரியன் 9ஆம் இடத்துல கேதுவோடு சேர்ந்திருக்கார், 3 டிகிரிக்குள்ளே இருக்கார், நீச்சம் வேறு. வாழ்க்கை துணையாலும் கூட்டாளியாலும் சமுதாயத்தாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் டோட்டலாக அவுட். அது வேணுமா வேணாமா, கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரிங்கிற மாதிரி சுற்றிட்டு இருக்க வேண்டியது. அரசாங்கத்தினால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் மறுக்கப்படும். எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், கம்யூனிகேஷன், மின்சாதன பொருட்களால் கிடைக்கக்கூடியது தலைவலியாக மட்டுமே இருக்கும். இங்கே சூரியன் கேது சேர்க்கையினால் ஏற்படுறது இந்த பலன். இதுவே சந்திரன் கேதுவோடு இணைந்து நீச்சம் பெற்று இருக்கிறார். இப்போ விருச்சிகத்தில் நிகழும் இது. சந்திரனோடு கேது சேர்ந்து சந்திரனும் நீச்சம் அடைந்த நிலையில் இருக்கிறாருங்கிற போது ஜாதகர் மனநிலை பாதிப்புக்கு ஆளாக வேண்டியது இருக்கும். தாயாதி வர்க்கத்தினால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் மறுக்கப்படும். நீர்நிலைகளில் பெரும் கண்டங்களும் ஆபத்துகளும் உங்களுக்காக எப்போவுமே காத்துக்கிட்டே இருக்கும். தண்ணி பக்கம் போயிட்டு நீங்கள் டெய்லி பேப்பர்லாம் பார்ப்பீங்க. குட்டையில் குளிக்க சென்ற கல்லூரி மாணவர்கள் பலி, கடலில் குளிக்க சென்ற பள்ளி மாணவர்கள் பலின்னெல்லாம் படிக்கிறோம் இல்லைங்களா? இதெல்லாம் இந்த கான்டாக்டில் வர்றது தான். சந்திரன் கேது காம்பினேஷன். சந்திரன் ஒரு நீர்நிலை கிரகம். நீச்சமடைந்த நிலையில் கேதுவோட க்ளோஸாக சேரும்போது இந்த மாதிரி பாதிப்புகளை தருவார். பிரயாணங்களில் அடிக்கடி விபத்துகள், கண்டங்கள், ஆபத்துகளை சந்திப்பாங்க. இந்த புறையை எரிக்கிறதுன்னு சொல்லுவாங்க சாப்பிடும்போது. இது இந்த சந்திரன் கேது க்ளோஸாக இருக்கிறவங்களுக்கு தான் அதிகமாக நடக்கும். தண்ணி குடிக்கும்போது கூட புறையேறிடும், டீ குடிக்கும்போது புறையேறிடும், கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கும்போது புறையேறிடும், பேசும்போது புறையேறிடுறது, இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். சரளமாக பேச முடியாத நிலை இருக்கும். மனம் கடுமையாக பாதிக்கப்படும். செவ்வாய் கேதுவோடு சேர்ந்து நீச்சம் அடைஞ்சிருக்காரு. இது கடகத்தில் நிகழும். கடகத்தில் ஆல்ரெடி செவ்வாய் நீச்சமாவார், அங்கே கூடவே கேது இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. பூமியினால் ஆதாயங்கிறது லைஃப்பில் இருக்கவே இருக்காது. சகோதர வர்க்க உறவுகள் பெரும் பாதிப்பை உண்டாக்குவாங்க. பங்காளி சண்டை, அங்காளி சண்டை, பூமி சண்டை, சொத்து சண்டை, சகோதர வர்க்க உறவுகளால் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் போன்றவற்றை ஜாதகர் தொடர்ந்து தங்கள் வாழ்க்கையில் சந்திச்சுக்கிட்டே இருப்பார். இதில் அவர் லக்னத்துக்கு எத்தனாம் வீட்டுக்கு அதிபதியாக வராரோ அது சார்ந்த வீடுகளும் பாதிக்கப்படும்.
சொந்த வீடு கட்டிக்கொள்ளும் அமைப்புகள் மறுக்கப்படும். இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள்னால நிறைய சிரமங்களையும் சிக்கல்களையும் சந்திக்க வேண்டியது இருக்கும். அதிகார பதவியில் இருக்கிறவங்க எதிரியாக மாறிட்டே இருப்பாங்க. நல்லா பவராக இருக்கக்கூடிய நபர்களை போய் இவங்க தேவையே இல்லாமல் எதிர்த்து அதனால் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், சண்டைகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். வீரியம் குறைவாக இருக்கும். எதையும் துணிகரமாக எடுத்து செய்கிறேங்கிறது இவங்களால் செய்ய முடியாது. அப்படியே துணிச்சலாக செய்கிறேன்னு ஆரம்பித்தாங்கன்னா அங்கேயும் சிக்கல் உண்டாகும். அசட்டு துணிச்சல் ஆபத்து அப்படிங்கிற மாதிரி வரும். புதன் கேதுவோடு இணைந்து நீச்சம் பெற்றிருக்கார். இங்கே புதன் பெருசாக பாதிக்கிறது இல்லைங்க. ராகு கேதுவினால் பாதிக்கப்படாத ஒரே கிரகம் என்னுடைய இத்தனை ஆண்டு கால அனுபவத்தில் சொல்கிறேன், புதன் மட்டும்தான். அவர் இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் ஆயிடுவார். அதீத ஆழ்ந்த அறிவாளியை அவங்கள மாற்றி விடுவார். யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத அறிவு இருக்கும். பிரயோஜனம் இல்லாத அறிவு. நான் கடலை முட்டாயிலிருந்து கோல்டு எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிட்டு இருப்பாங்க. பருத்தி கொட்டையிலிருந்து நான் நூல் இது பண்ண போகிறேன், தங்கம் எடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி, பெட்ரோல் எடுக்க போகிறேன், இந்த பருத்தி கொட்டையை இப்படியெல்லாம் அரைச்சி இப்படியெல்லாம் பண்ணினோம்னா அது பெட்ரோலாக மாறுங்கிற மாதிரி ஒரு ஃபார்முலா கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அறிவாற்றல் மிக்கவர்களாக தான் இருப்பாங்க. ஆனாலும் அதனால் பலன் இருக்காது. பலனை நீர்த்து போக செய்வது தான் கேது பகவானுடைய இயல்பு. அப்போ அந்த பலனை உங்களுக்கு கொடுக்க முடியாமல் பண்ணி விட்டுடுவார். தவிர புதன் சார்ந்த வீடுகள், புதன் சார்ந்த துறைகளில் உங்களுக்கு லாபம் இருக்காது. நல்ல படிப்பாளி, நல்ல அறிவாளி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 3 டிகிரி 4 டிகிரி முடிச்சு வச்சுப்பாங்க, எந்த வேலைக்குமே போக மாட்டாங்க. என்னுடைய படிப்புக்கு என்னுடைய தகுதிக்கு தகுந்த வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. அது அந்த மாதிரியான ஒரு அமைப்பை கொடுக்கும். தாய்மாமன், மாமன் வர்க்கங்கள் போன்றவை கடுமையாக பாதிக்கப்படும். அவங்களால இவங்களுக்கு எந்த விதமான நன்மைகளும் இருக்காது. குறிப்பாக புதன் கேது ரொம்ப க்ளோஸாக இருக்குது. அதில் புதன் நீச்சம் பெற்ற நிலையில் கேதுவோடு சேர்ந்துருக்கா. இது மீனத்தில் நிகழும். அப்படி இருக்கிறவங்களுக்கு மாமனார் இறந்து போயிடுவார், அல்லது மாமனார் இல்லாத வீட்டில், மாமியார் இல்லாத வீட்டில் தான் கல்யாணம் பண்ணுறது மாதிரியான சூழ்நிலை வரும். தாய்மாமன் நசிந்து போவார் இந்த அமைப்புக்கு. இது ஒரு குறிகாட்டி. சுக்கிரன் கேதுவோடு இணைக்கிறார். நீச்ச சுக்கிரனோடு கேது. இது கன்னியில் நிகழும். சுக்கிரனோடு கேது ரொம்ப க்ளோஸாக இணைந்திருந்து அவருக்கு சுக்கிரனும் நீச்சம் அடையும் போது சுக்கிலம் நீர்த்து போகும். ஆண்மைத்தன்மை இல்லாமல் போகும். பெண்களுக்கு கருமுட்டை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். தாம்பத்திய வாழ்க்கையில் ஆசையே இல்லாமல் போயிடும். லக்ஸீரியஸான விஷயங்களை அனுபவிக்கிறது முடியாமல் போயிடும். அப்படி இல்லைன்னா ரொம்ப கீழ்நிலையான லக்ஸீரியஸ் விஷயங்கள் தான் கிடைக்கும். ஏற்கனவே 10 பேர் கை மாற்றி விட்ட ஒரு பொருளை தான் அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. இவங்க புதுசுன்னு நினச்சி ஏமாற்றப்படுவார்கள். சுக்கிரன் சார்ந்த விஷயங்களில் இவங்களுக்கு கடுமையான ஏமாற்றங்கள் ஏற்படும். தாம்பத்திய சுகத்தை அனுபவிப்பது, உல்லாச சல்லாபங்களில் ஈடுபடுவது எல்லாத்திலுமே ஃபில்டர் ஆகிடும், சிக்கலாகும். அதை அனுபவிக்க முடியாதபடி மனம் உங்களை பாடாய்ப்படுத்தும். இந்த சந்திரன் கேது மாதிரியே சுக்கிரன் கேதுவும் சில நிலைகளில் பிரயாணங்களில் சிக்கலையும் நீர்நிலைகளில் சிக்கலையும் கொடுக்கக்கூடிய கிரகம். எச்சரிக்கையாக இருங்க. உங்கள் ஜாதகத்தில் கன்னியில் சுக்கிரன் நீச்சமாக இருக்கார், கூடவே கேது இருக்கார், 5 டிகிரிக்குள்ளே இணைஞ்சிருக்காரா, நீங்களும் பிரயாண விஷயங்களில் கவனமாக இருக்கணும். புதிய இடங்களில் போய் தங்குறது, குளிக்கிறது, உல்லாச சல்லாபங்களை அனுபவிக்கிறதுங்கிற மாதிரி விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இது ஒரு மாதிரி பால்வினை நோயை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புங்கிறதுனால நீங்கள் அந்த விஷயங்களில் ரொம்பவும் கவனத்துடன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியம். குரு கேதுவோட கூடிடுறார். நீச்ச குரு மகரத்தில் நிகழும் இந்த நிகழ்வு. தனம் சம்பாதிப்பதில் ஆர்வம் இருக்காது. சாமியார் தனம் வந்துடும். குரு கேது கூடி நின்றால் கேள யோகம் அப்படிங்கிறது அது தனி கணக்கு. அதுக்கு அவர் குரு உச்சம்போ ஆட்சியோ பெற்றிருக்க வேண்டியது அவசியம். நீங்கள் நீச்சம் பெற்று இருந்தாருனால கேள யோகம்னு எடுத்துக்க முடியாது. தீராத கடன் தொல்லையினால் அவதிப்படுவாங்க. எதுக்கு கடன் வாங்கினங்கிறதே தெரியாமல் வாழ்நாள் முழுக்க குழம்பி தவிக்கக்கூடிய விதிகளை கொடுத்துவிடும். குழந்தைகள் மேலே பற்று இருக்காது. குழந்தை பிறப்பதில் சிக்கல் இருக்கும். ஆண் சந்ததி விருத்தி இருக்காது. பணத்தை சேர்த்து வைக்க தெரியாது. பெரிய மனித தன்மைங்கிற பேரில் இருக்கிறதையெல்லாம் வாரி வாரி கொடுத்துட்டு இவங்க ஓட்டாண்டி ஆயிடுவாங்க. குருவும் கேதுவும் கூடி நிற்பது, அதில் குரு நீச்சமாக இருப்பது மிகவும் சிரமமான ஒரு அமைப்பு. தகப்பன் வர்க்கத்தில் கிடைக்கக்கூடிய நன்மைகள் கிடைக்காது. கல்வியினால் பலன் இருக்காது. நல்ல படிப்பு இருந்தாலும் அந்த படிப்புக்கு தகுந்த வேலையோ மரியாதையோ ரெகக்னைசிங்கோ இவருக்கு கிடைக்காது. சம்பள குறைவான வேலையில் அல்லாடிக்கிட்டு இருப்பாங்க. பணம் சம்பாதிப்பதற்கு பல வழியில் முயற்சி செஞ்சாலும் பலன் என்னமோ பூஜ்ஜியம்ங்கிற மாதிரி நிலையை கொடுக்கும். சனி பகவான் கேதுவோடு இருக்கார். இது மேசத்தில் இருக்கும். சனி மேசத்தில் நீச்சம், கேதுவோடு சேர்ந்து க்ளோஸ் ஆகிறார். இந்த இணைவு எல்லாமே வேறு சுபக்கோள்களின் தொடர்புகள் பார்வைகள் இல்லாத நிலையில் தான் நீங்கள் இந்த பலன் எடுத்துக்கணும். எங்கேயாவது இருந்து குரு பார்க்குறாரு, வேறு சுப கிரகங்கள் தொடர்பு வருதுன்னா அது அப்படியே பலன் மாறும். இப்போ நீச்சம் பெற்ற கிரகம் உண்மையிலே நீச்சமாக இருக்கா அல்லது நீச்ச பங்கம் அடைந்திருக்கிறதாங்கிற சூட்சத்தை பொறுத்தும் பலன்களின் சிறு மாறுபாடுகள் இருக்குங்கிறதை நீங்கள் மறந்துடக்கூடாது. உழைப்பதில் ஆர்வமே இருக்காது. சனி கேதுவோடு சேர்ந்துருக்கும்போது சோம்பேறித்தனத்தை வாரி வளக்கி விட்டுடுவார். பொதுவாக சனியுடைய நேச்சர் குணம் சோம்பேறித்தனம். அது கேதுவோடு சேரும்போது வலிமை குறையும். ஆனால் நீச்சம் பெற்ற சனியோடு கேது சேரும்போது டோட்டலாக எதிலையுமே செயல்திறன் இல்லாதவரை ஆக்கி விட்டுடுவார். வேலைக்காரர்களால் பிரச்சனை, கீழ்நிலை ஊழியர்களால் எப்போ பார்த்தாலும் தொல்லை, சக ஊழியர்கள் ஒத்துழைக்காத தன்மைகள் போன்றவை இருக்கும். ஆயிலே ஒரு பெரிய விருப்பம் இல்லாமல் இருக்கும். எதுக்கு தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம், என்ன சாதிக்க போகிறோம், எதுக்கு இத்தனை வருஷம் ஆயுள்,
அப்படிங்கிறது மாதிரி ஒரு விரக்தி மனோநிலை இருக்கும். பற்றறு நிலையை கொடுத்துருவாரு. எப்போ வேணாலும் வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு மனநிலையோட இருப்பாங்க. இதெல்லாம் வந்து அந்த தசைகள் நடக்கும்போது தான் அதிகப்படியான தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்போ சனியும் கேதுவும் கூடி நிற்கிறார்கள், நீச்சமடைந்திருக்கிறார் சனி பகவான். சனி திசை நடப்புக்கு வருகிறது, இந்த பலன்கள் மிகுதியாக இருக்கும். அந்த திசையே நடப்புக்கு வரல, குறைவாக இருக்கும். இதுதான் வித்தியாசம். புரிஞ்சுங்களா? எந்த ஒரு பலனாக இருந்தாலும் உங்களுக்கு தசாபுத்தி காலத்தில் தான் அதிக பவராக வேலை செய்யுங்கிறதுனால. நீச்ச கிரகத்தோடு கேது சேருவது அந்த கிரகத்தின் தன்மைகளை, அந்த கிரகத்தின் ஆதிபத்தியத்தை, அந்த கிரகத்தின் காரகத்துவத்தை ஜாதகர் தன் வாழ்நாளில் நல்ல முறையில் அனுபவிக்க இயலாமல் செய்துவிடும் தன்மை கொண்டது. புரிஞ்சுங்களா? ஸோ இதுதான் கேதுவனுடைய அமைப்பு. இதற்கு விதிவிலக்குங்கிறது எங்கேயாவது இருந்து சுபக்கோள்கள் பார்ப்பதன் மூலமாகவோ அவர்கள் அமர்ந்த வீட்டு அதிபதிகள் வலுப்பெறுவதன் மூலமாகவோ மாறும். இப்போ உதாரணமாக மேசத்தில் சனி நீச்சம், கூடவே கேது இருக்கார். இங்கே செவ்வாய் வந்து மகரத்தில் உச்சமாக இருக்காருன்னா இது வந்து அந்த பலனை உங்களுக்கு கொடுக்காது. ஏன்னா இது பரிவர்த்தனை யோகம், சனிக்கு நீச்சபங்க ராஜயோகம் கிடச்சிடும். அதே மாதிரி சிம்மத்தில் இருந்தபடி குரு அங்கே பார்த்துக்கிட்டு இருக்காரா, இந்த பலனே நடக்காது. ஸோ எல்லாத்துலேயுமே நுணுக்கங்கள் இருக்குது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.